நான் இருக்கிறதால மட்டும்தான் இந்த ஸ்டேஷன் அந்த அளவுக்கு கெத்தா சூப்பரா. டேய், நீ தாண்டா என்ன சார்னு சொல்லியிருக்க. வரவும் போற எவனுமே மதிக்கமான்றான்டா. இப்படி எவனா ஒருத்தர் சிக்கனாதான் நாங்க சார்னே பேர் எடுக்க முடியும். சின்ன ஸ்பீக்கர் சொல்லுங்க. என்ன கோதண்டம், எனக்கு மேல் இடத்துல ஒரே கம்ப்ளைண்ட் கோதண்டம். உங்களுக்கா? ஆமா சார், நீங்க பண்ற வேலை கம்ப்ளைண்ட் வராம வரும். கோதண்டம் சொல்லுங்க சார். சென்னை மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு எல்லா ஏரியாக்களையும் இந்த ராபர்ட் தொல்லை அதிகமா போயிச்சாப்பா. சும்மா போறவங்க தாலி இருக்கிறது, பர்ஸ் வெயிட்டாத்து போனா பர்ஸ் அடிக்கிறது, ஒண்ணுமே இல்ல கூட்டையான ரோட்ல அடிச்சு போட்டாங்கப்பா. இந்த மாதிரி ரவுடி சத்தை லிமிட் குள்ள யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டத்தை ரொம்ப டைட் ஆக்க சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து கால் பண்ணி பிரஷர் பண்றாங்கப்பா. அப்படிங்களா? எஸ். சொல்லுங்க சார், உங்களால எத்தனை பேர் கைது பண்ண முடியும் தெரியல. நம்ம டார்கெட் பண்ணி 10 பேரை பிடிக்கிறோம். கவலையே படாதீங்க, உங்கள மாதிரி நான் லூசு கிடையாது. 2 பேர் ஆல்ரெடி பிடிச்சு வச்சிருக்கேன். கோதண்டம், எஸ் சார், உங்களுடைய கடமை உணர்ச்சி நான் பாராட்டுற கோதண்டம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விழாக்கு வந்திருக்கோம் கோதண்டம். நம்ம சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க, அவங்க வெல்கம் பண்ணி அப்புறம் பேசுவோமா? ஓகே சார். வா வெளியே வா. டேய் டேய், தொப்பி கட்டிக்கிறேன், கடமையில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் மற்றும் மெட்ரோ ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வழங்கக்கூடிய ராபர் இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிப்போம். நம்ம பண்ணிக்கிறதா உண்டு, வேற வழி இல்லை. ஸோ நிகழ்ச்சியினுடைய முக்கிய விருந்தினர்களை ஃபர்ஸ்ட் மேடைக்கு அழைச்சிடலாம். முதலாவதா நம்முடைய நிகழ்ச்சியோட தலைமை ஐயா தியாகராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு மிக பாசத்துடன் கேட்டுக்கொள்கிறோம். 2 பேர் கை தட்டுங்க. உங்களை கைது பண்ணி எது கூட்டு வந்தேன்னு தெரியல. அடுத்தபடியாக படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தினுடைய ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர் நம்ம கவிதா மேமையும் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக இயக்குனர் திரு ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய ஐயாவுக்கு ஒரு கௌரவம் அறிவிச்சிட்டு இருக்காரு. சூப்பர். சாருக்கு ஒரு நினைவு பரிசு. தேங்க்யூ கவிதா மேம். மறுபடியும் தேங்க்யூ ரம்பா மேம். எப்பயுமே நம்மளுடைய எந்த ஒரு முயற்சியிலும் சரி, எந்த ஒரு வளர்ச்சியிலும் சரி, மகளிர் வந்து ஒரு பெரிய ஒரு பங்களிக்கிறாங்க. அந்த ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் இன்னைக்கு எல்லா மேடையை வந்து அழகழிச்சிட்டு இருக்காங்க மகளிர்களா. அடுத்தபடியாக நம்ம ராபர் படத்தினுடைய முக்கிய தூணாகிய சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியை சார்ந்த சக்தி பிரதர், ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். நம்ம ப்ரொடியூசரை திரு ஆனந்த் அவர்கள் கௌரவிக்கும் தருணம். அடுத்த சோஃபி கோரியோகிராஃபர். அடுத்தபடியாக படத்தினுடைய இணை துணை இயக்குனர் எல்லாம் வாங்க, நம்ம ஸ்டேஜ் தான், வாங்க சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வந்தாச்சா? வாங்க. வழக்கமாக இந்த மேடை வந்து எனக்கு புதுசு இல்லை, ஆனால் இன்னைக்கு இந்த மேடை வந்து எனக்கு கொஞ்சம் புதுசு. எடுத்த உடனே இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. 3 குறும்படங்கள் பண்ணேன். சமீபத்தில் ஜனகராஜ் சார் 700 படங்களுக்கு மேலே பண்ணார். அவர் இந்த கதை கேட்டு முதல் முறையாக தாத்தான்னு ஒரு குறும்படம் நடித்தார். அது சில மாதங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆச்சு. கொரோனா டைமில் ஒரு பாடல் ஒன்று பண்ணோம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் நிறைய பேர் இங்கே இருக்கவங்க, இந்த மேடையில் இருக்கவங்க, இங்கே இருக்கவங்க, இந்த மேடைக்கு பின்னால் இருக்கவங்க எல்லாரும் இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். விமர்சனங்களும் வரவேற்புரையும் தான் ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தளத்துக்கு கொண்டு போவோம். அந்த மாதிரி என்னை ஒவ்வொருத்தரும் ஊக்குவிச்சாலும் சரி, எப்படியான விஷயங்கள் என்னை கொண்டு வந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற எல்லாருமே. அதுக்கு நான் மனசால நன்றி சொல்லிக்கிறேன்.
எப்போவுமே ஒரு கனவு இருக்கணும், கனவு மெய்ப்பட வேண்டும்னா அதுக்கு நிறைய கடுமையான உழைக்கணும், நிறைய கடுமையான போராடணும், நிறைய ஃபைட் பண்ணணும். இந்த மீடியா துறை எனக்கு 22 வருஷத்துக்கான ஒரு பெரிய உழைப்பை கொடுத்துருக்கு. தியாகராஜன் சார்ட்ட ஆரம்பித்து இங்கே இருக்கிற பல பேரும் அவங்களோட லைஃப்பில் நான் இருந்திருக்கேன், என் லைஃப்பில் அவங்க இருந்திருக்காங்க. அம்பிகா மேம், ரம்பா மேம், வாய்க்கரே சார் மேடைக்கு மேடை என்னை பற்றி நிறைய புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாரையும் சொல்லணும். எப்படி என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பெரிய எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவங்களோ, அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கவங்களும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன் நான். எனக்கு முதல்ல ஆரம்பித்து வச்சது தியாகராஜன் சார் தான். அவங்க இடத்துலேயே தான் நான் வளர்ந்தேன். எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் அவங்க இல்லாமல் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. அம்பிகா மேம் அதே மாதிரி நான் எந்த மேடையில் பேசினாலும் எனக்கு உடனே வீடியோ பார்த்துட்டு எனக்கு உடனே சொல்லுவாங்க. ரம்பா மேம் கனடாவில் இருந்தால் கூட அவங்களும் நானும் அவ்வளோ ஒரு டச் க்ளோஸில் இருக்கும். அவங்க ஃபேமிலியோட எனக்கு இருக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்வீட் வந்தால் கூட எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லி கவிதா கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வா சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ஒரு பத்திரிக்கையாளர், திரைத்துறையினர் அப்படின்னு இல்லாமல் அவங்க வீட்டில் ஒருத்தராக எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக ஒருத்தர் எந்த முயற்சி எடுத்தாலும் எந்த நிறுவனம் இவ்வளோ பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். நான் வந்து முதல்ல குறும்படத்துலேருந்து ஆரம்பித்தேன். என் பாஸ்கிட்ட போய் சொன்னேன், சார் நான் வெறும் பத்திரிக்கையாளரை மட்டும் வந்தோம் போனோம் என் வேலையை பார்த்தோன்னு இல்லாமல் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, முதல்ல 20,000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஊக்குவிச்சது தினமலர் தான். இந்த இடத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க இல்லைன்னா நான் என்னோட ஒவ்வொரு முயற்சியும் பண்ணவே முடியாது. அடுத்து 3வது குறும்படம் பண்ணேன். சாக்லேட்னு முதல் முறையாக குழந்தைகளுக்கான பாலியல் விஷயத்தை கொண்டு போனப்பையும் அவங்கள்ட்ட சப்போர்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் கொலை விளையும் நிலம், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட பிரச்சனையை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்தோம். நம்ம பத்திரிகைக்காரர் தான் அது வந்து இயக்குனார், விகடன் ரிப்போர்ட்டர் தம்பி ராஜீவ்காந்தி. அடுத்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன். அது யுவன் சங்கர் ராஜா யுவன் ரெக்கார்டில் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 22 ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பாடல் மூலமாக ஒரு லிரிக் மூலமாக அவங்க எனக்கு உதவினாங்க. தாத்தா படம் ஜனகராஜ் சார்ட்ட போய் சொன்னேன், நீங்கள் இந்த கதையை பண்ணலன்னா நான் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வச்சிடறேன் சார் அப்படின்னு. அந்த ஒரே வார்த்தைக்காக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து வந்து நான் வந்து சென்சார் போர்டில் மெம்பர் ஆனேன். அதுக்கும் ஆஃபீஸில் போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கு பண்ணலாமா, சரி பண்ணுனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்துக்கு போனேன். சார் எல்லா ஊருக்கும் ராஜா சார் போயிட்டாங்க, என்னுடைய ஊர் மக்களுக்கு ராஜா சார் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து அவரை வச்சு ஒரு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கும் அவங்க எஸ் சொன்னாங்க. அதோட தினமலர் மீடியா பார்ட்னராக இருந்தாங்க. ஸோ நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு முயற்சிக்கும் என்னோட பெரிய உழைப்பை நான் போட்டால் கூட அதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறது என்னோட நிறுவனமும் இங்கே இருக்கிற அத்தனை மக்களும் தான். இதை எனக்கு ஒவ்வொருத்தரும் கைப்பிடிச்சி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எத்தனை தூரம் நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. நைட்டு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நான் பிஹாஃப் ஆஃப் தினமலர் ஒரு கெஸ்ட்டாக எனக்கு வரணும் அப்படின்னப்ப கல்பலத்தா கிட்டத்தட்ட வந்து 35-38 வருஷமாக தினமலரில் ஒரு பில்லராக இருக்காங்க, சீஃப் பிஆர்ஓவாக இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இதே இடத்துல இதே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவங்க தான் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறுவனத்துலேருந்து ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மேம். இப்படி ஒவ்வொருத்தரும் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்காங்க. இப்போ ராபர் படத்துக்கு வருவோம். இந்த ராபர் படத்தோட டீமுக்கும் எனக்கும் விதார்த் மூலமாக தான் எனக்கு இந்த டைரக்டர் எனக்கு தெரியும், ஆனந்த். ஆள் படம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தார். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சின்ன படங்கள் தான் இப்போ மக்கள்கிட்ட போய் அவ்வளோ பெரிய விமர்சனத்தையும் ஒரு பெரிய வியாபார ரீதியாக ஒரு விஷயத்தையும் கொண்டு போகுது. நிறைய தயாரிப்பாளர்கள் இங்கே உட்காந்து கண் கலங்குவாங்க, எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது, இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறேன்னு தெரில, உங்ககிட்ட தான் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் நம்ம மக்கள்கிட்டே நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணிட்டேன். எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுறதுலேருந்து, ஒரு டிசைன் பண்ணுறதுலேருந்து, ஒரு சமூக வலைத்தளத்துக்கு அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து அவ்வளோ பெரிய போராட்டம். நம்ம உட்காந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது. தயவு செஞ்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இனிமேல் சின்ன படத்துக்கு நான் இறங்கி அவங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படி சொல்லி. ஏன்னா பெரிய படத்துக்கு வந்து நடிகர்கள் இருப்பாங்க, பெரிய இயக்குனர்கள் இருப்பாங்க, அவங்கள தேடி நம்மளே செய்திகள் போட்டுடுவோம். ஆனால் சின்ன படத்துக்கு யார் போடுவா செய்தி, யார் எடுத்துகிட்டு போவா? அதனால் நான் ஒரு முடிவு பண்ணேன், இனி சின்ன படம் எது சின்ன படமோ அதுக்கு நான் தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா இதில் இந்த பிரச்சனைகள் இதில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயத்த லேர்னிங்காக எனக்கு கொடுத்துச்சு. சும்மா பெண்கள் தானே 1000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க,
இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அதே இடத்துல தான் நிற்கணும். நீங்கள் அதெல்லாம் எந்த பக்கமும் திரும்பக்கூடாது. நம்மளோட ஜேர்னி என்ன, நம்மளுடைய ஸ்டெப் என்ன, நம்ம என்ன எதை நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம எந்த ஒரு தடங்களையும் நம்ம சந்திக்கவே வேண்டியதில்லை. நம்மளோட பாதையும் பயணமும் வெற்றி நோக்கி மட்டும்தான் போகும். என்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் இந்த துறைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய துறைக்கு வந்து பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். நீங்கள் நிறைய மேடைகளில் பாருங்கள், இங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான். பாக்கியராஜ் சார் நேற்று வரைக்கும் இந்த மேடையில் இருக்காங்க. நிறைய புதிய படங்களுக்கும் நிறைய புதியவர்களுக்கும் தமிழ் சினிமாவில் 80களில் பாக்கியராஜ் சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க தான் அவ்வளோ பேரும் இருக்காங்க. சிறந்த கதைக்கு இருந்தாலும் சரி, சார் நல்லா நடிப்பாங்களா, நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா, நல்லா பாட்டு பாடுவாங்களா அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நல்ல கதை பாக்கியராஜ் சார் படத்தில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு தான் அவ்வளோ பேர் சினிமாவுக்கு பார்க்க வந்தாங்க. தியாகராஜன் சார் நடிப்பை பார்த்துட்டு எவ்வளோ பேர் மிரண்டு போனாங்க. அவரை நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. அவர் வில்லனா ஹீரோவா நடிச்ச விட வில்லனா நடிச்சு பேர் வாங்கின ஒரே ஹீரோ யாருன்னா நம்ம தியாகராஜன் சார் தான். அம்பிகா மேடம் கொடுக்காத ஹிட்டே கிடையாது. ராதா, அம்பிகான ஒரு காலத்தில் அவ்வளோ ஒரு ஹிட் கொடுத்த நடிகைகள். ரம்பா மேம் சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு உள்ளத்தை அழுத்த அழகிய லைலாம்னா இவங்களை விட யார் பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாரும் மேடையில் இருந்து இந்த மேடையை சிறப்பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த பயணம் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதையை போட்டு கொடுத்துருக்கு. அந்த பாதையில் கண்டிப்பாக நான் போவேன். இன்னும் பல பேர் இங்கேருந்து கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போவேன் உங்களோட துணையோடன்னு சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி என்னுடைய ஊர்க்காரு. நான் இப்போ உரிமையாக ஃபோன் பண்ணி திட்டலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னும் சொல்ல போனால் நான் நிறைய மிரட்டியிருக்கேன். நான் கேட்பேன், ஏங்க எல்லா படமும் நல்ல படம் நல்ல படம்னு சொல்கிறீங்களே, ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்கள் வந்ததுக்கெலாம் வாய்க்கு வந்தாலும் நல்ல படம் நல்ல படம் எது தாங்க நல்ல படம் சொல்லுங்கள். சில படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா என்கிட்ட கேட்பாரு, படம் எப்படி இருக்குது, பத்திரிக்கைலாம் என்ன சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லட்டுமா, நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பேசுகிறீங்க, செம்மையாக வந்திருக்கு இந்த படம், நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த படம் வந்த பிறகு நான் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் உண்மையாலுமே சில படங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சில படங்கள் சென்சாரில் பார்த்து நான் கூப்பிட்டும் சொல்லியிருக்கேன், எங்கள் உண்மையாக நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, அந்த படம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன படங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே. யாரும் பெரிய படத்துக்கு உதவி செய்கிறவங்கள நான் கூப்பிடவே இல்லை. இப்போ நம்ம பத்திரிக்காரங்க கூப்பிட்டா ஒரு 25-30 ஹீரோக்கள் வருவாங்க, சினிமா டைரக்டர் வராங்க, ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்களாம் ஏன் பாதையில் ஜேர்னியில் இருந்தவங்களை மட்டும்தான் இங்கே நான் கூப்பிட்ருக்கேன். மற்ற யாருமே நான் இன்வைட் பண்ணல, கூப்பிடவும் இல்லை, வற்புறுத்தவும் இல்லை, வாங்க சொல்லவே இல்லை. இவங்க எல்லாரும் என்னோட பாதையில் அழகான பயணம் போட்டு கொடுத்தவங்க. இவங்க போட்ட பாதையில் இன்னும் அழகான பயணத்தில் இன்னும் நிறைய பேர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் நான் பத்திரிகை நண்பர்கள் வந்து அழகாக, நான் வந்து நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணாலும் சரி, ஒரு புதிய ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நான் இங்கே உரிமையோட நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு இந்த ஃபோட்டோ போடு அப்படின்னு. 2வது நாள் வந்து ஃபோட்டோ போட்டு எனக்கு நியூஸ் போட்டு உடனே அனுப்பி வச்சுருவாங்க. போடலாம் அவங்கள கூப்பிட்டு, என்ன இது உன்னால் போட முடியாதா, இங்கே எத்தனை நாள் டைம் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாலும், அக்கா ஒரே நிமிஷம் நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த பாசத்துக்கு எவ்வளோ ஈடு கொடுத்தாலும் முடியவே முடியாது. நேற்று வரைக்கும் அங்கே ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என் கூட அக்காவா, தங்கச்சியா, தோழியா, உங்கள் கூட இருக்க ஒருத்தரா இவ்வளோ அழகான எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக என்னோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு என்னோட எல்லா நல்லது கெட்டதுலேயும் என்னோட அம்மா கூட இருந்திருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட், குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பேர் சப்போர்ட் இல்லைன்னா ஒரு பொண்ணால் இவ்வளோ தூரத்தை இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தாண்டி வரவே முடியாது. நம்மக்கிட்ட ஒரே ஒரு சக்தி வேணும் இருக்கணும். மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் உண்மை இருந்துச்சுன்னா போதும், எல்லாரையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ. வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். ராபரை வெற்றி படமாக்கணும் நானே வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல எங்களுடைய சீனியர் ஆர்டிஸ்ட் இவர் தான். கண்டிப்பாக பாண்டி சார், நம்ம படத்தை பற்றி நம்ம ஜனங்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும் ஆசைப்படுறீங்களோ தயவுசெய்து சொல்லுவோம். வைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவிவர்களுக்கு முதல் வணக்கம். வழக்கம் போல் எல்லா படத்துலேயும் போலீஸ், இந்த படத்துலேயும் போலீஸ்னாலே எனக்கு பயம். நான் தான் போலீஸாக நிறைய நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாண்டி வந்து இயக்குனர் என்கிட்ட கதை சொல்லும் போது, இல்லை எனக்கு நான் போலீஸில் இருந்து அப்பா கேரக்டர்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன், ஹீரோக்கு அப்பா, ஹீரோனி அப்பா, அதனால் இது விருப்பம் இல்லை அப்படின்னேன். ஆனால் நீங்கள் இந்த கதையை கேளுங்கண்ணே, கேட்டுட்டு இது உங்களுக்கு சரிப்பட்டோன்னு நினைக்கிறேண்ணே, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே முழு கதையும் கேட்ட முன்னாடி எனக்கு அதில் ஒரு மாறுபட்ட ஒரு போலீஸ்காரராக நான் தென்பட்டேன். ஜேபி சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் இந்த புதுசாக வர்ற இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் எனக்கு எதுக்கு வந்ததுன்னா, நான் நாளை இயக்குனர், புதுசாக வந்த நாளை இயக்குனர் தான் நான் ஃபேமஸ் ஆனேன்.
அந்த நாளைய கண்ணில் என்னை வச்சு ஃபஸ்ட்டு தர்மம்னு அஸ்வின் ஒருத்தர் எடுத்தார். அது நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தது. அவர் மண்டேலான்னு படம் எடுத்து இயக்குனர் ஆகிட்டார். அடுத்து நித்திலன், அவர் என்னை வச்சு புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு குறும்படம், அது நாளைய கண்ணில் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு சிறந்த துணை நடிகர் அவார்டு கொடுத்தாங்க. அவரும் இயக்குனராகி குரங்கு பொம்மை இப்போ மகாராஜா வரைக்கும் வந்துட்டார். என்னுடைய மகன் இளன், அவர் என்னை வச்சு தான் குறும்படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். அவர் படத்தில் தான் முதல் முறையாக நான் வந்து நடிகனாக இது பண்ணேன். நான் சில்ப் ரவி ஸ்டார்ட்டாக இருக்கும்போதெல்லாம் நிறைய நடிக்கணும்னு ஆசை. தயாராஜன் சார் படத்துக்கெல்லாம் நான் சில்ப் ஃபோட்டோகிராஃபர் போயிருக்கேன். அப்போல்லாம் பாக்கியராஜ் சார் வீட்டுக்கெல்லாம் ஸ்டில்ஸ் கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க ரவி சார். நான் போய் காலையில் போய் அவர் வெயிட் பண்ணி அவரை பார்த்து ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போல்லாம் எனக்கு பெருமையாக இருக்கும், அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டோம், அவங்களெல்லாம் நேராக பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் நடிகனாகங்கிற எண்ணம் என் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஸ்டில்ஸ் ரவி சார்ட்டு அதுக்காக அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். கேமரா விட்டுட்டு ஒரு சீன் நடிக்க போனேன் அப்படின்னா கேமரா விட்டு போயிட்டேன்னு சொல்லி திட்டியிருக்காரு, அடி வாங்கியிருக்காரு. அப்புறம் அவரே எனக்கு மேக்கப் ட்ரெஸ் எடுத்து நீ நடிகன் ஆயிடுவ அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு அவர் வீட்டில் ஸ்டில் எடுக்கும்போது கேமரா வச்சுட்டு இப்படி ஆங்கில விட்டு வெளியே வந்து யோ நீ நடிகன் ஆயிடுவையா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி நான் நடிகன் ஆகிட்டேன். என்னுடைய மகன் இயக்குனர் ஆகிட்டார். என்னுடைய இந்த கலையார்வம் எதாவது ஒரு சீனாக நடிக்கணும்னு நினச்சி வந்தேன். என்ன இன்றைக்கி ஒரு நடிகனாக நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. எனக்காக சப்போர்ட் பண்ணி நானும் அங்கேருந்து இங்கே வந்தவன் தான், ஃபோட்டோகிராஃபராக இருந்து எத்தனையோ மேடைகளில் நான் அங்கேருந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் என்னுடைய எண்ணம், நான் என்றைக்கு அந்த மேடைக்கு போவேன், நான் அந்த மேடையில் இருக்கும்போது என்ன இந்த மாதிரி யார் படம் எடுப்பா அப்படின்னு நான் ரொம்ப விரும்பினது உண்டு. அதுக்கு இன்றைக்கி நிறைவேறி இருக்கு, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ராபர் படத்தில் நான் ஒரு காவல் அதிகாரியாக நடிச்சிருக்கேன். படம் சிறப்பாக வந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் பார்த்து சொல்கிறதா அதுக்கு சிறப்பு. இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சகோதரி கவிதா, அவங்க நிறைய மேடைகளில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ நான் கீழே நின்று படம் எடுத்திருக்கேன். என்னுடைய ஆசை அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே முயற்சி பண்ணால் எங்கே அடையணுமோ அங்கே வந்து சேரலாம். இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், சென்றடைபவர் சிலர் அப்படிங்கிற மாதிரி நான் பயணிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதனால் முயற்சி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. என்றைக்கா ஒரு நாள் அந்த மேடை உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். இதல்லவா ட்விஸ்ட். அடுத்தபடியா ராம்ஜி சார். அடுத்து நான் கூப்பிடுறவர் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர். இந்த படத்துக்கு யார் பிஆர்ஓ போடுறதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. யார் பிஆர்ஓ போடுறா எல்லாரும் கூட நான் நெருக்கமாக பழகியிருக்கேன். ஸோ யார் அப்படின்னு என்னால் பிரித்து பார்க்க முடியல. ஸோ எல்லாரும் சார்பிலையும் திருநிதி செல்வம் ஐயா பிஆர்ஓ ஆக்கியிருக்கோம் இந்த படத்தில். அவர் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலலாம் வேலை பார்த்தவங்க. அவ்வளோ பெரிய ஆள் நம்ம கூட படத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சின்ன பெருமை தான். ஸோ இந்த படத்துக்கு பிஆர்ஓவாக இருக்கிறதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். பாசமிகு அண்ணன் அவர்கள் கவிதா மேம்க்கு ஒரு அருமையான ஒரு தோழிக்கு, கரெக்டானவன், தோழிக்கு ஆசீர்வாதங்களோட. ஆமா ஐயா கொடுத்த மாட்டேன் ஐயா, சட்டம் தன் கடமை செய்யும். ஓகே, அடுத்தபடியாக நம்ம படத்தினுடைய படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணிக்கக்கூடிய நடிகை தீபா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற பாசத்தோடு அழைக்கிறோம். வாங்கக்கா தீபாக்கா. குலசையிலே வீற்றிருந்து என்னை நித்தமும் வழிநடத்தி கொண்டிருக்கும் என் தாய் முத்தாரம்மையை வணங்கி, மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் நடித்தது. முன்னாடி எல்லாரும் கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம், அடுத்தடுத்து நீங்கள் சரியாக எழுதணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதுறதை வச்சு தான்
அடுத்தடுத்த நிலைக்கு அக்கா வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை வந்து ரொம்ப பாசமாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பாலை ஊட்டி வளர்க்குறாளோ, அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதில் நம்ம பார்த்துருக்குறோம். அதை தான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. அவர் எங்கள் ஊருக்காரர் தான். இது எப்போவுமே பொதுவாக நிறைய பேசணும்னு நினைப்பேன். இன்றைக்கி வந்து நிறைய சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து பாக்கியராஜ் சார் இருக்கிறாங்க, தியாகராஜ் சார் இருக்காங்க. இவங்க முன்னாடி வந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னு சந்தோஷம். இன்னொன்று அம்பிகா மேம் இருக்காங்கல்ல, எங்கள் வீட்டுக்கார அவியலை பார்த்தோடனே கடும் சந்தோஷம் இருக்குது. சரி, ஏதோ எல்லாரும் முடிஞ்ச சின்ன உதவி வாழ்க்கையில் அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா இன்னைக்கு? மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப மன திருப்தி எங்களுக்கு. ஏன்னா இப்படி ஒரு மேடையில் நின்று நடிகர்கள் முன்னாடியெல்லாம் உட்காந்து மைக்கில் பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே ஓடலை. என் பையன் வந்து 12ஆப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா பரீட்சை எழுதணும். அதனால் அக்கா வந்து என் பிள்ளைலாம் இல்லைனா படிக்காது, நீங்களாம் உட்காந்து சொல்லித்தர போறீங்கன்னு கேட்காதீங்க, கொண்டு போய் டியூஷனில் விடணும், லேர் ஆயிடுச்சு. அதனால் எல்லாரும் சீக்கிரமாக என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி மேடம். மியூசிக் டைரக்டர் பேச விடுங்க, முடிச்சதுக்கப்புறம் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுங்க. அடுத்தபடியாக படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜோன் அவர்களை ஒரு சில வார்த்தைக்கு கூட அன்புடன் அழைக்கிறோம். வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைத்து ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். கண்டு நேசிக்கிறவனை விட காணாமல் நேசிக்கிறவன் பாக்கியவான்வாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ண ஒவ்வொரு பாடல்களும் படங்களும் சுச்சுவேஷன்ஸ் அந்த ஆக்டிங் எல்லாமே சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மூமெண்ட்ஸ். And very blessed to be in this stage. Thank you for coming. And அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற சக்தி அண்ணாக்கும் நன்றி. கவிதா மேம் வந்து எங்கள் உடன்பிறவா சகோதரி. அவங்களுடைய பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு மியூசிக் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் நான் பண்ண படத்துலேருந்தே அவங்க தான் பெரிய படம் சின்ன படம் இந்த மாதிரியான எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தவங்க. அண்ட் அவங்களுக்கும் இயக்குனர் பாண்டி மற்றும் ஆனந்த் கிருஷ்ணா, அவர் ரொம்ப லாங் ஃப்ரெண்ட் அவர். ஸோ அவருக்கும் நன்றி. அண்டு என் பாட்டுக்காக உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் கொடுங்க. அண்டு இன்னைக்கு சிம்ஃபோனி ரிலீஸ் பண்ணுற ராஜா சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா நான் வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ராலேருந்து வாசிச்சிருக்கேன். நியர் அபவுட் ஒரு 2000 கச்சேரி மேலே வாசிச்சிருப்பேன் சின்ன வயசுலேருந்து. ரொம்ப யங் ஸ்டேஜ்லேருந்து பிளேட். அண்ட் ஐ லிவ் வித் ராஜா சார் சாங் தான். அவருடைய பாடல் தான் என் காதில் எல்லாமே ஒழிச்சிருக்கோம். ஒரு நியர் அபவுட் ஒரு 20 வருஷமாக ஸ்டேஜில் இருந்தது. அண்ட் இந்த நாளில் அவருடைய சிம்ஃபோனி ரிலீஸ் பண்ணுறது வெரி பிளெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. இதனுடைய ஹீரோ கதாநாயகன் திரு சத்யா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச கூறுகிறோம். வாங்க. நார்க்க தைரியம் நார்க்க பக்கம் ப்ரெஸ் மீடியா மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். பாலுமேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட் நான். ப்ரெஸ்ஸுக்கு என்ன அவர் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சார். அவரோட ஸ்டூடெண்ட் நான் சத்யா அப்படின்ட்டு. அவர் என் கூட இப்போ இல்லை. அவருக்கு பதிலாக தியாகராஜன் சார், பாக்யராஜ் சார், அம்பிகா மேடம், ரம்மா மேடம் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் ரூபத்தில் இவங்களையும் நான் பார்க்குறேன். இப்போ ராபர் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வந்திருக்கிறாங்க. அப்புறம் மெட்ரோ டைரக்டர் ஆனந்தண்ணா. நான் பாலுமேந்திரா சார்ட்ட ஆக்டிங் கற்றுக்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கியிருக்கிறேன். சரியானபடி எனக்கு வாய்ப்பு வரல. அப்புறம் கவிதாக்கா வந்து எனக்கு சின்ன வயசில் டியூஷன், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே அக்கா தான் சேர்த்து விட்டாங்க. சினிமாலேயும் அவங்க தான் பாலுமேந்திராட்ட சொல்லி அவரோட ஸ்டூடெண்ட்டாக என்னை வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. அதே கவிதாக்கா தான் வந்து ஆனந்தன்கிட்ட கூப்பிட்டு போய் என்னோடய தம்பி ஏதாவது படத்தில் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கிடைச்ச நட்பு தான் ஆனந்தன் எனக்கு. இன்றைக்கி வந்து என்னோடய பிரதராக எனக்கு வந்து மெட்ரோவில் ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோல் கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் ராபர் படம், கோடியில் ஒரு படம் பண்ண டைமில் ராபர் படத்தில் ஒன்லைன் சொன்னார்.
எனக்காகவும் அவரோட கோ டைரக்டர் மிஸ்டர் பாண்டிக்காகவும் எழுதப்பட்ட கதை தான் ராபர். மார்ச் 14 உலகமெங்கும் வருது. கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சக்தியை எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி இருந்தால் ராபர் படத்தை இப்படி போய் நிறுத்தியிருக்கிறாரு. நான் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் 4-5 ஊருக்கு போய் பார்த்தேன். எங்கே போனாலும் பேனர்ஸ், கட் அவுட்ஸ், ப்ரொமோலாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. லவ் யூண்ணா. ரொம்ப அண்ணா வந்து சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம நல்ல படத்துக்கு அவரோட ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சக்தி அண்ணா கிடைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். தேங்க்ஸ் சக்தி அண்ணா. கடைசியாக சினிமாவில் வந்து எனக்கு வீட்டில் பல எதிர்ப்புகளையும் தாண்டி வீட்டில் நிறைய பேர் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு இப்போ வரையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னோடய அண்ணன் தான் வந்து எனக்கு இங்கே நிற்கிறது காரணம். என் அண்ணன் நான் இங்கே நிற்க வச்சுட்டு அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ என் பிரதருக்கு இந்த நேரத்தில் கார்த்திகேயன் எனக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மார்ச் 14 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரைட்டர் அருண் பாரதி நண்பர், அவரும் இந்த படத்தில் ஒரு அழகான சாங் எழுதியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் படத்தோட எடிட்டர் ஸ்ரீகாந்த் அண்ணன், அவர் என்னோட எல்லா படமும் அவரும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்து நான் வயலன்ஸ்லேயும் அவர் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ எங்கள் அண்ணனாக இருந்து கைட் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக நானும் எடிட்டர் தான், அதனால் எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் என்னை ஹேண்டில் பண்ணிக்குவார். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டராக என்னை போட்டு நான் அவருக்கு அசிஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்துன்னு இருப்பேன். ஸோ அதனால் அதுக்கான ஒரு அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ சத்யா வந்து மெட்ரோவில் ஒரு கேரக்டராக பண்ணி ஒரு அந்த ஃபேஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு கரெக்டாக இருந்தது. நிறைய எழுதுனீங்க, அவருக்கு நல்ல பாராட்டு கிடச்சிது. ஆனாலுமே எப்போ மீட் பண்ணாலுமே அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும், பட் தறி போயிட்டே இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், சரி இவன் ஒரு ஸ்டேஜில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பானா இல்லை விட்டுட்டு போயிடுவானா அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஏன்னா நாங்களும் அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த டைம். ஆனால் சத்யா வந்து சினிமா தான் என்னோட லைஃபு அப்படின்ட்டு அவன் டெடிகேட்டிவாக அடிக்கடி வந்து பல பேரை மீட் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல கதையில் நடிச்சிட மாட்டோமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதான்னு அவரோட தேடல் தான் இந்த படம் வந்து அவருக்கு நடந்தது. அந்த தேடலோட ரீசன் தான். அந்த தேடல் என்றைக்குமே அவருக்கு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து இந்த படத்தில் ஜெயிச்சார்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் சக்தி சார் வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா தான் மீட் பண்ணேன் நான். அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு படம் வந்து எடுத்து முடிச்சிடலாம், அது ரோட்டில் சகதியில் எங்கே வேணாலும் கடந்து, அது வந்து ஹார்ட் கோர் கொரில்லா மேக்கிங்னு சொல்லுவாங்க. அந்தமாரி இந்த படத்தை எடுத்துகிட்டு எல்லாம் எடிட் டேபிளில் வச்சு ஒரு இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி எடுத்து போய் சேர்க்கறது அப்படின்னா அது வந்து ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணல. ஏன்னா எனக்கு மெட்ரோவில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அந்த படம் வந்து ரிஜெக்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு A சர்டிஃபிகேட் படமே சென்சாரில் ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லாமல் ரிலீஸ் வரைக்கும் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே சக்தி சார் வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒரு ஹானஸ்டான படமாக இருந்தால் அதை வந்து பெட்டிங்கிற பேரில் அழிக்காமல் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் மாரி ஆட்கள் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து கண்டென்ட் இருக்கிற படங்கள் வந்து நிச்சயமாக ஓடிடியில் மட்டும் இல்லை தியேட்டர்லேயும் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தில் பாண்டியோட ஒர்க் பண்ண அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் அவங்க டீம் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ணவங்க தான் பாண்டி கூடயும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தடுத்து உங்களோட ஃபங்க்ஷனையும் இந்தமாரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ சீக்கிரமாக நல்ல படம் பண்ணுங்கள். வெயிட்டிங். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த படத்தில் வந்து கோரியோகிராஃபராக இருந்த ஹரி மாஸ்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இபியாக இருந்த சிவகுமார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மற்றபடி சொல்லணும்னா இது ஆக்சுவலாக ஒரு A சர்டிஃபிகேட் படம். ஸோ அது அந்த அப்படியே தான் நாங்கள் கொண்டு வரோம் ஹானஸ்ட்டாக. ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விமன் அவேர்னஸ் மூவியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம விமன்ஸ் டே நாளைக்கு கொண்டாடுறாங்கன்னு கொண்டாடிட்டு இருந்தோம்.
என்றைக்குமே ஆதிக்கம் என்பது ஜாதியின் அடிப்படையில் மட்டுமல்ல, நாட்டின் அடிப்படையில் மட்டுமல்ல, மனிதனின் அடிப்படையில் மட்டுமல்ல, ஒரு விக்டிம் பேஸ்டு ஆதிக்கம் நடக்கும். என்னன்னா ரோட்டில் ஒரு பொண்ணு வந்து நடந்து போவோம், அந்த பொண்ணை போய் இவங்க ஸ்நாச் பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணலாமாமா, இவ்வளோ செயின் போட்டு போகலாமாமா, ரோட்டில் ஒரு பொண்ணு இப்படி போகக்கூடாதுமா அப்படின்ட்டு இந்த சமுதாயம் வந்து ஆதிக்கம் செலுத்துவவங்க பக்கம் வந்து கேள்வி கேட்காம விக்டிம் பக்கமே அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால என்னைக்கு அந்த ஒரு கேள்வி கேட்கறது நிற்குதோ சமுதாயம் அன்னிலிருந்து ஒரு நல்ல ஷேப்பை எடுக்கும். ஸோ வி ஹாவ் டு ஸ்டாப் பிளேமிங் த விக்டிம்ஸ் எவ்ரி டைம். எப்பயுமே வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்கள நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. பாதிப்பை ஏற்படுத்துறவங்கள திருத்தணும், இல்லை அவங்கள வந்து களை எடுக்கணும், அவ்வளோதான். இதுதான் இதோட ரிசல்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக அது ரோட்டில் நடந்தாலும் சரி, வீட்டில் நடந்தாலும் சரி, ஸோ இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஆதிக்கத்தை, கிரைம் ஆதிக்கத்தை, அதுவும் ஒரு பெண்கள் மேல் செலுத்தப்படும் ஒரு கொடூரமான ஒரு ஆதிக்கத்தை எடுத்து சொன்ன ஒரு படம் தான். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமாக சக்ஸஸ் மீட்லையும் மீட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்முடைய இயக்குனர், படத்தினுடைய இயக்குனர் வரணும், அவர் ஒரு சில வார்த்தைகள் கூறணும். ஸோ இதெல்லாமே தான் உண்மையான பிளஸிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் டீமுக்கு. கண்டிப்பாக பாக்கிதா சார் பேசுவாங்கன்னு ஒரு நேரத்தில். ஆர்கானிக்கான பிளஸிங்கிறது இதுதானே உண்மையாலே இல்லை? அண்ட் அடுத்தபடியாக ஜெய் கார்த்திக் அண்ணா வாங்க. கார்த்திக் அண்ணா, ஜெய் கார்த்திக் அண்ணா வாங்க வாங்க. ஆனந்த் பிரதர் வாங்க. இது மொமெண்ட்ரியாக நடந்த ஒரு விஷயம், அவங்க இதுக்காக வந்திருக்காங்க அம்மா. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இயக்குனர் பாண்டி அவர்களே ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். வந்திருக்க பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. நிறைய பேசணுன்ட்டு தான் வந்தேன். எங்கள் சார் பேசுனதில் அப்படியெல்லாம் மறந்து போச்சு. நான் கொஞ்சம் எமோஷ்னல் தான், அதனால் எதுவும் இதெல்லாம் வரும். இது இந்த பத்திரிகை சந்திப்பு அதுக்காக பேசுறதில்ல. நான் வீட்டிலேருந்தே எதுவுமே எமோஷ்னல் தான். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னோடய லைஃப்பில் இந்த சினிமாவாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இந்த படம் போகிறதா இருக்கட்டும், எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிட்டு. நான் வந்து அவ்வளோ கஷ்டமே படலை உண்மையில். ஏன்னா என் கூட நிறைய பேர் என்னோட திறமையானவர்கள் எல்லோரும் படம் பண்ணுறதுக்காக வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு. எங்கள் சார் வேலை பார்த்தேன், என்னோடய வேலையை தான் பார்த்தேன். நான் எதுவும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் எதுவும் வேலை பார்க்கல. என்னோடய வேலையை நான் சரியாக பண்ணேன். ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி படம் பண்ணுற அப்படின்னா நான் கதை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, டைம் ஆகும்னா சரி என்னோடய கதையை பண்ணு, நான் ரெடி பண்ணி கொடுக்கேன்னு கதை பண்ணி கொடுத்து ப்ரொடியூஸும் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே செட் பண்ணி கொடுத்து, அது அதான் நிறைய பேசணும்னு வந்துட்டேன். எனக்கு நன்றிகள் மட்டும் சொல்லணும் இந்த மேடை. ஏன்னா படத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எங்கள் சார் எல்லாமே எங்கள் சார் தான் படத்தோட திரைக்கதை ஆசிரியர். அதனால் எங்கள் படத்தோட இதை பற்றி எல்லாமே எங்கள் சார் பேசிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நன்றிகள் சொல்லணும். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு நன்றிகளை மட்டும். நிறைய பேர் விட்டுப்படும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். பாலாஜி கனகராஜ், நான் ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடலாமா? சாரி, நான் மன்னித்துக் கொள்ளுங்கள். பாலாஜி கனகராஜ், அழகு சுந்தரம், மும்பை பவுல், சரவணன், சிவபாலன், பாலாஜி விஜய், ஸ்ரீனி, ஹரீஷ், உமேஷ், தல, சுமன், வேற என்னோட இதில் நடித்தவங்க அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்னா அவங்க எல்லாருமே எதையும் எதிர்பார்க்காமல், ஏன்னா எங்கள் சார் சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து வெறும் வணிக ரீதியாலாம் உருவாகலை. ஏன்னா வணிக ரீதியாக உருவாயிருந்தாங்கன்னா இந்த படம் இவ்வளோ ஒரு கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ ஒரு பெரிய அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்க முடியாது. ஸோ வந்து அதனால் எங்களோட ஆர்டிஸ்ட்டு, எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ அவங்களோட பெயர்கள் சத்யா ப்ரோ, டேனி ப்ரோ, ஜேபி சார், தீபா மேம், பாண்டியன் சார், சென்ட்ராயன் ப்ரோ, நிஷாந்த் ப்ரோ, பாலா, மாதவ், ஷாய் தினேஷ், யுவராஜ், ராதாகிருஷ்ணன், தீரன், நந்து, ஆஷிகா, அக்ஷிதா, சோஃபியா,
வேறு எங்களோட டீம் இன்னைக்கு விழாவின் நாயகன் ஜோகன் சிவனேஷ், அந்த அண்ணன் அவங்க சென்னை வந்த புதுசில் அவங்களோட ஸ்டூடியோவில் தான் நான் தங்கி வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப நன்றிண்ணா. இசை எனக்கு இன்ட்ரோ ஆனந்த் சாரை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சதும் அவங்க தான். நான் அதனால் அது ரொம்ப நன்றிண்ணா. அதுக்கப்புறம் உதயகுமார் சார் கேமரா நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கேமராமேன் வரும்போது ஒரு தயக்கம்லாம் இருந்துச்சு. ஆனால் நான் எவ்வளோ வேலை பார்க்கணும் அதை விட அவர் அவ்வளோ வேலை பார்ப்பார். வேண்டாண்டா ஈடுறா ஃபாஸ்ட் பண்ணுறேன். நம்ம என்னென்னா ஒரு படத்தை வந்து ஒரு இத்தனை கால் ஷீட்டுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கும்போது கேமராமேன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணணும். அந்த இதில் வந்து அது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதனால் உதயநாக்கு நன்றி. ஸ்ரீகாந்த் சாரும் நல்ல எடிட்டரு, நிறைய எங்கள் சாரும் அவங்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க. இருந்தாலுமே ஸ்ரீகாந்த் சார் வந்து நிறைய எப்போ ஃபோன் பண்ணாலும் சார் பெரிய படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்போ ஃபோன் பண்ணாலும் அதுக்கு உண்டான டைம் ஒதுக்கி எனக்கு அது இது பண்ணி கொடுத்தாங்க. சரவணன் சார் ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார் அவங்களும் நாங்கள் முக்கால்வாசி லைவ் லொக்கேஷன் தான் எடுத்தோம். எங்களால் நிறைய இது பண்ண முடியல. ஆனால் அந்த லைவ் லொக்கேஷனில் என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வந்து அது ஒரு செட்டு மாதிரியும் ஃபீல் ஆகாமல் எங்கள் பட்ஜெட்டை மிச்சப்படுத்தி கொடுத்த சரவணன் சாருக்கும் நன்றி. மகேஷ் சார் மாஸ்டர் அவங்க வந்து ஸ்டண்ட்டு நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய ஸ்டண்ட்டு வந்து லைவாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அதுக்கு நன்றி. டான்ஸ் மாஸ்டர் ஹரிகரன் சார் அவரும் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அருண் பாரதி சார் லிரிக்கிஸ்ட், ஒரு நல்ல அந்த பாட்டோட டெப்த் அவ்வளோ நல்லா இருக்கும், அதுக்கான நல்ல வரிகளை கொடுத்ததுக்கு அருண் பாரதி சார் அவர்களுக்கும், மற்ற லிரிக்கிஸ்ட் லோகன், மீரன், சாரதி, தர்ணி, இந்த பாட்டை பாடின அந்தோனிதாசன், வித்யா கலைராமன் மேம், அவங்க எல்லாருக்குமே நன்றி. வேற இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முக்கால்வாசி லைவ் லொக்கேஷன்கிறதுனால அப்பப்போ கேமராவை தூக்கிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அந்த கேமராவை தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் நான் உங்க கூட வரேன் அப்படின்னு அடிக்கடி போன எங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சிவகுமார் சார், காமராஜ் அண்ணன், அவங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் பிஆர்ஓ இது பண்ணிட்டு இருக்க திருநிதி செல்வன் சாருக்கு நன்றி. வர குணாமுதன் சார் ஸ்டில்ஸ் அவங்க வர முடியல, நிறைய ஸ்டில்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஸ்டில்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த போஸ்டர்ஸ் டிசைனர் அமோல் ஜோஸ் அவங்களுக்கும் நன்றி. டப்பிங் இன்ஜினியர் விஜயலட்சுமி மேம்க்கு நன்றி. அப்புறம் என்னோட டீம், ஒரு படம் நல்லா பண்ணுறதுக்கு பின்னாடி அவங்களோட டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம எந்த விதமான க்ரியேட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு வந்து என்னோட அசிஸ்டன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க வந்து என்னோட டீம்ஸ் தான். நான் என்ன பண்ணுறேனோ அது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு பங்கு இருக்குது. அவங்களும் சீக்கிரம் எல்லாருமே மேடையில் ஏறணும். அவங்கள வந்து ஷாம், அருண், பிரேம், கௌதம், மஞ்சுநாத், அனூப், விஷால், இது மட்டும் இல்லாமல் நான் எப்போதுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். எல்லாருமே சினிமா சார்ந்து இருக்கிறதுனால அவங்களோட பேரையும் என்னோட இதில் நினச்சிக்கிறேன். பாலா, தினகரன், முகிலன், கவிதாம், பார்த்தா, செல்வா அண்ட் என்னோட எடிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பாபு, பிரீத்தி, இவங்க எல்லாருக்குமே நன்றி. நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா ஒரு இன்டர்வியூ போயிருந்தோம், ஜேபி சார் வந்திருந்தாங்க. அப்போ ஜேபி சார் வந்து எல்லாம் இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த படத்தை யார் வாங்கியிருக்காங்கன்ட்டு நான் ஃபஸ்ட்டு பேனரில் பார்த்தேன், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. எனக்கு அப்போ தெரிஞ்சுட்டு இந்த படம் வந்து, ஏன்னா ஜேபி சார் வந்து ஃபுல் படம் பார்க்கல, அவங்களுக்கு ஃபுல் கதையும் நாங்கள் சொல்லல, அவங்களோட கதைகள் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க இந்த இதை பார்த்துட்டு அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த படம் வந்து எவ்வளோ வேல்யூவாக இருக்குன்னு படத்தில் நடித்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு அப்போ தான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சாரோட உண்மையான இது எனக்கு ரொம்ப புரியுது. அதுக்கு முன்னாடியும் தெரியும், இருந்தாலும் அவ்வளோ வேல்யூ வந்து ஒரு இன்புட் கொடுத்தது எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது சார், நீங்கள் இது கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி, எங்கள் அம்மா, அப்பா, என் தம்பி, அவங்க ஒய்ஃபு, மகன் யாழ்வன், என்னோட வருங்கால மனைவி, இது எல்லாமே எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. லாஸ்ட் பட் நாட் லீட்பாங்க, பட் ரோல் ஆகிட்டு ஓகே. பட் என்னன்னா அது என்ன சொல்லுவாங்க, அது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்லாம் இல்லை, என்னோட ஃபஸ்ட்டு அவங்க தான் இந்த சினிமா துறையில். இப்போ இல்லை, எப்போதுமே என்னோட ஃபஸ்ட்டு என்னோட குரு ஆனந்த கிருஷ்ணன் சார் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஏன் அப்படின்னா என் கூட சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் ரொம்ப பெருமையாகவோ ரொம்ப இது பண்ணியோ பேச வரும்ல, அவர் எனக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் அது. வெறும் இந்த படம் கொடுத்ததுக்காக அப்படிலாம் கிடையாது, அது ஒரு இது. நான் இந்த படம் பண்ணுறதுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். வேற இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு, இந்த படத்துலையும் சரி எந்த ஒரு இதுலையும் பெயர் வராமல் இருக்கிற ஜெய் கார்த்திகனா இந்த படத்தை ரிலீஸ் வர கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் மிக எனக்கு முக்கிய நன்றி. வேற இந்த படத்தை ரொம்ப பெருமளவு ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிற கவிதாக்கா, எங்களுக்கு அதாவது நாங்கள் ப்ரொமோஷன் அப்படிலாம் பற்றி எந்த விதமாவதும் யோசிச்சே பார்க்காத அளவுக்கு எல்லா இதையும் அவங்களே இழுத்து போட்டு பண்ணுற கவிதாக்காக்கும் நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. சாரி நான் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு நன்றி. தேங்க்யூ.
பாண்டியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், தமிழ் எவ்வளோ சூப்பராக பிச்சு ஓதுறான். ஆனால் அவனுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா தாராவி, பாம்பே தாராவி. இப்போ இங்கே நடக்கிற கிரைமோட அவன் நிறைய விஷயம் அவன் பார்த்துருக்கான். அதனால தான் படத்தில் அவ்வளோ ரெப்ளிகேட் ஆயிருக்கு. அண்ட் ஃபுல் உண்மையிலேயே ரொம்ப டெடிகேஷனான பையன் அவன். ஸோ வாழ்த்துக்கள் பாண்டி, கண்டிப்பாக நீ பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண போகிற. ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஓகே, நம்ம நிகழ்ச்சியுடைய டாப் ஸ்டார், லைட்ஸ்லாம் ஆன், நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு பாக்யராஜ் சார் அவர்களை எங்கள் குழுவை வந்து வாழ்த்தணும்னு ஒரு சில வார்த்தைகள் கொடுக்க அழைக்கிறேன். தேங்க்யூ. ராபர் திரைப்படத்தினுடைய டெய்லர் விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் முன்னால் அமர்ந்துட்டுருக்க படத்து டீம் சம்மந்தப்பட்டவங்க, அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வாழ்த்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் மேலே இருக்கிற என்னுடைய திரையுலகை சேர்ந்த அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா படம் எடுக்கிறது பெருசு இல்லை, அந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ அவர் இந்த படத்துக்கு அதை செஞ்சுருக்காரு. ஸோ முதல் தயாரிப்பாளருக்கு அவர் இந்த அளவுக்கு செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை விட சாந்தனுக்கு தான் நல்ல பழக்கம். அவர் நான் எங்கே இப்படி ஃபங்க்ஷனில் தான் பார்த்துக்கிறேன். மற்றபடி சாந்தன் தான் கோயம்புத்தூரில் அப்பப்போ மீட் பண்ணி பேசிட்டுருவோம். உட்காருங்க சார் நன்றி. அதுக்கப்புறம் கவிதையிலேருந்து ஆரம்பிக்கணும். கவிதை எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா அவர் தமிழ் வந்து நான் எப்போவுமே ரொம்ப ரசித்து கவிதை எப்போ தொகுத்து உலகனாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லா இதுலேயும் நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று ரொம்ப சிறப்பாக அவங்க பேசுகிறாங்க. அவ்வளோ இலக்கணம் சுத்தமாக தமிழை வந்து உச்சரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்துக்கு அவங்க தயாரிப்பாளர் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே வந்து சொல்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா ஏற்கனவே ஷார்ட் ஃபில்மெல்லாம் வேறு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சின்ன மீன் போட்டெல்லாம் பதம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இப்போது கமர்ஷியலாக படமே பண்ணலாம் அப்படின்னு முடிவு வந்திருக்காங்க. ஸோ தயாரிப்பாளர் வந்ததில் அவங்க நாளைக்கு மகளிர் தினம், ஆனால் எல்லாத்தையும் இன்றைக்கே ஸ்டேஜ் ஏற்றி எல்லாத்தையும் அவங்க சக பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் அவங்க கௌரவிச்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் மூத்த பத்திரிகையாளர், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பாசத்தோடு நட்பாக பழகிற செல்வம் சார், அவரை வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து பிஆர்ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதே மாதிரி வந்து அவங்க பேசும்போது சொன்னாங்க, நல்லா பேசுவாங்க. நல்லா பேசும்போது சொன்னாங்க, பாக்யராஜ் சார் அப்படின்னா அது ஃபைட்டுக்கு போகக்கூடாது, நீங்கள் டான்ஸ் நினச்சிட்டு போகக்கூடாது, நீங்கள் நடிப்பு நினச்சிட்டு போகக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டு ஒன்லி கதை தான். அப்படின்னா இது எல்லாமே ஒரு மைனஸு அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி கதையை மட்டுமே நினச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிரமாமா ஒரு வாழ்த்து படுற மாதிரி வாய்ச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க சொல்லும்போது. சரி பரவாயில்ல, அவங்க ஒரு தயாரிப்பாளராகி நமக்கு ஒரு நல்ல மரியாதையாக வருது. அப்புறம் இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் போகும்னு நான் நினைக்கல. ஏன்னா அவங்க 3 மணிக்கே அதே கஷ்டம், தேட்டர் கிடைக்காது, அடுத்தடுத்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. அப்புறம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எப்படா இன்னும் அடுத்தது யாரோ கூப்பிடுவாங்களே, லைட் ஆஃப் பண்ணுறது அது இதெல்லாம் நடக்க, அடுத்த ஆளு வேறு வந்து உள்ளே வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்து. சரி பரவாயில்ல, ஏதோ கேட்டு வாங்கிட்டாங்க போலுக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து இந்த இன்னொருத்தருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும், சாருக்கு வாழ்த்து சொல்ல மாதிரி ரீஎன்ட்ரி ரொம்ப அவர்கள் அது வந்து தானு சார் சொல்லிட்டு போனார். ரெடியாக இருக்கிறேன், நானெல்லாம் ரெடியாக இருக்கிறேன், வாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் அவங்களுக்கு எல்லாருமே இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணுறதுக்கு அவங்க கேரக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து எனக்கு
அவங்க கேரக்டர் வந்து எத்தனை பேர் பத்திரிக்கையாளர்லேருந்து எல்லாருமே வந்து சக நண்பர்கள் எவ்வளோ பேர் வந்து சும்மா ஒருத்தர் முன்னுக்கு வர முடியாது. எல்லாரும் ஆணுக்கு பின்னால் தான் பெண்ணுமாங்க. இந்த பெண்ணுக்கு பின்னால் பல ஆண்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க எல்லாருமே நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொருத்தர் இவங்க பிரதர் கார்த்திக், எனக்கு பொறாமையாக இருந்தது. இவர் வந்து அவரை சொல்ல அவரை உடனே கூப்பிட இது பண்ண அப்படின்னு உட்காருங்க. ஏன்னா எங்கள் அண்ணெல்லாம் பெல்ட் எடுத்துகிட்டே துரத்துவார். சினிமா ட்ராமான்னு சொன்னாலே கோயம்புத்தூரில் சினிமா ட்ராமாவா அப்படின்ட்டு பெருசாக தடி கிடி என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து துரத்துவாங்க. இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ பாருங்கள், தம்பியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் கொடுக்கணும். அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டு, கவிதா ஒரு பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் அந்த மெட்ரோ படத்தில் நான் பார்த்தேன், அதில் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஃபோர்ஸான ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருப்பார். இங்கே பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்கேன். என்னை விட இன்னசென்ட்டாக உட்காந்துருக்கேன். எதுவுமே பேசாத அளவுக்கு சைலண்ட்டாக. நான் வந்ததுலேருந்தே அந்த படத்தில் நான் பார்த்ததே வேறு மாதிரி இருந்தது. இது என்னடா இந்த படத்தில் இப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு உங்கள் பிரதரு சிஸ்டர் எல்லாமே கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. அப்புறம் இந்த படத்தில் இன்றைக்கி இசை வெளியீட்டு இது டெய்லர் வெளியீட்டு விழாங்கிறதுனால ஜோவன் முதல் கொண்டு கேமராமேன் முதல் கொண்டு இதில் பணியாற்றின எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி, இம்ப்ரெஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னாங்க. டைட்டிலும் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது. நல்லா ராபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்னா திருடன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வரும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்தேன். எனக்கு பிடிச்ச சில திருட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப நான் ரசித்த விஷயங்கள். அது சிவாஜி சார் நடித்தது ஒரு படம் இருக்கும். ஒரு ஆள் வர்றான், நகை பணமெல்லாம் எடுத்துகிட்டு வர்றான், அதை திருடணும், நாளைக்கு எதாவது நைட் டைமில் போய் எல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை காலையில் 10:30 மணிக்கு தான் நான் எடுத்துகிட்டு கடைக்கு வர்றேன், 10:30 மணிக்கே திருடிடலான்னு, எங்கே அந்த ரோட்லேயே வச்சு திருடிடலாம் அப்படின்னு. இன்னும் ரோட்டில் வச்சு எப்படி திருடுவா அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஒரு கேமரா மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளுகளை மட்டும் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு வரும்போது இவர் உணர்ந்து கேமராவெல்லாம் வச்சு ரெடியாக 10 மணிக்கு வெயிட் பண்ணுவார். ஜனங்கள்லாம் சேர்ந்துருவாங்க. என்ன சார்னா ஷூட்டிங்கு நீங்கள்லாம் கூட நடிக்கணும் அப்படின்னு. என்னென்ன இல்லை ஒருத்தர் வருவான், அப்போது நாங்கள் வந்து டக்குன்னு போய் நிறுத்தி பிளாக் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் பொட்டியோட பணத்தையும் நகையும் தூக்கிட்டு ஓடுவோம். அப்போ அவன் ஐயோ திருடன் கத்தும்போது நீங்களாம் சேர்ந்து ஏன்டா வட்டிக்கு வட்டி விட்டு இவ்வளோ காசு சம்பாதிச்சுவேன், அதனால தான் உன் காசு இப்படி அநியாயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்களாம் அவனை பிடிச்சி ரொம்ப கம்மியாக அடித்து அவனை அப்படியே உட்கார வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாஜி சார் திருடிட்டு போவார் திருடன் படத்தில். நான் ரொம்ப ரசித்து செய்யினது. புத்திசாலித்தனம் இருந்தது, அதே நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதே மாதிரி ரியல் லைஃப்பில் கூட ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே பேஜர் ஆகிடுவோம் இல்லையா, திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது. அது எம்ஆர்ஆர் வீட்டுக்கு ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டாங்க. வந்து என்ன இதான் இன்கம் டேக்ஸ் நாங்கள் அப்படின்னா ஒரு 4-5 பேர். உடனே எம்ஆர்ஆர் வெளியே வந்து ஐயோன்னு கத்தினார். வீதியில் எல்லாம் எம்ஆர்ஆர் ரோட்டில் வந்து ஐயோன்னு கத்தி, என் வீட்டுக்குள்ளே திருடம் வந்துட்டு என்னை கத்தியை காமிட்டு மிரட்டுறா நீங்கள் தான் காப்பாற்றணும் ஜனங்க நம்ம எம்ஆர்ஆர் வீட்டில் உடனே எல்லாம் பூந்து அடி. இன்கம் டேக்ஸ் எனக்கு அடி விழுந்துருக்கு. இவரே போட்டி படிக்கிற என்னென்னலாம் வச்சுருக்காரோ அதெல்லாம் பத்திரமா காரில் எடுத்து வச்சு சேஃப்டியாக கொண்டு போயிட்டார் வெளியே. அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அன்னைக்கு தான், அதுலேருந்து தான் போலீஸ் இல்லாமல் எந்த வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸ்க்கே போகக்கூடாதுன்னு அன்னையிலேருந்து தான் போலீஸே வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிமா. அந்த மாதிரி திருடர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பிரெயின் வேணும், வித்தியாசமாக என்ன திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானே நினச்சி பார்த்துக்குவேன். என்னென்னா இந்த முதல்ல திருடுறவன் வந்து அவன் கெட்டிக்காரத்தனம், என்ன எவ்வளோ சேஃப்டியாக வைக்க முடியுமோ எல்லாமே சேஃப்டியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவன் மைண்டு வந்து ரொம்ப பிரமாதமாக அதை யூஸ் பண்ணி எப்படா அதை திருடிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக போய் இவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான். அப்புறம் போலீஸ்காரன் வருவான். அவன் வந்து எப்படி நின்று பார்ப்பான், எந்த வழியாக உள்ளே வந்திருக்க முடியும், எப்படி வந்திருக்கணும், ரேகையெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே அது பழக்கமானவனா இல்லை புதுசாக திருடுறவனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை வந்து போலீஸ்காரன் வந்து கரெக்டாக அவன் ரூட்டை கண்டுபிடிச்சி இவன் போய் அரெஸ்ட் பண்ணுவான். ஸோ அது இதை விட பெரிய
திருடுறவனை விட பிரெயினுங்கிறது வந்து போலீஸ்காரனுக்கு. அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு வரும். அது லாயர் கேட்டுக்குவார். கேட்டு என்னென்னா திருடினேன் அப்படின்னு. ஓகே. அப்புறம் போலீஸ் இப்படி பிடிச்சாங்க, இல்லை மர்டர் கேஸ் ஏதோ ஒன்றை பிடிச்சாங்க. உடனே அந்த லாயர் இவன் இப்படி திருடினா போலீஸ் இப்படி கேஸ் போட்டிருப்பான், இவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான், ரெண்டையும் கேட்டுட்டு இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையே உல்ட்டா பண்ணி விட்ருவாங்க. சில நேரங்களில் அந்த லாயரு பண்ணுறது இருக்க, இந்த திருட மூளையை விட போலீஸ்கார விட அவங்க இன்னும் கிரிமினல் மூளை. லாயருக்கு தப்பாக நினச்சக்கூடாது, ஜெயிச்சுக்கிறதுக்காக சொல்ல வர. என்னென்னா ஒருத்தர் திருடிட்டான், இது அருவாள் வெட்டிட்டான்னு சொன்னோன்னே கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க, அருவாள்லாம் இருக்குது. அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது வந்து எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு லாயர் கேட்டார். அவர் 5 லட்சம் கொடுத்தா, இல்லைங்க கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க, இப்படி காப்பாற்ற. நான் காப்பாற்றுறியா, நீ நாளைக்கு காப்பாற்றிடுறேன், நான் வெளியே கொண்டு வந்துடுறேன், ஒரு 5 லட்சம் கொடுக்குறியா 10 லட்சம் கொடுக்குறியான்னு சொல்லி பேசிட்டாரு. அப்புறம் போனார். அடுத்த நாள் வந்து என்னென்னா கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு இது மாதிரி அருவாள் வெட்டின அருவாள் பார்த்தவங்கலாம் இருக்காங்க, வெட்டின அருவாள் இருக்குது அப்படின்னு உடனே இந்த லாயர் அருவாளுக்கு வெட்டின அருவாளில் கத்தி இருக்காது, ரத்தம் இருக்குது, எல்லாம் ஓகே யுவர் ஆனர், அதை போய் அந்த அருவாளை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த ஃபாரன்சிக் மாதிரி ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, இந்த பிளட்டை செக் பண்ணி அதை முதல்ல செக் பண்ணிட்டு வர சொல்லுங்கன்னு. அதை போய் செக் பண்ணிட்டு வந்து அது ஆட்டு ரத்தம் அப்படின்ட்டான். என்னன்னா இவர் முதல் நாளே போலீஸில் போய் ஆளை பிடிச்சி அவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து அந்த அருவாளை வாங்கிட்டு வந்து அதை போய் க்ளீன் பண்ணி நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டு ரத்தத்தை எடுத்து அதில் பூசிட்டு கொண்டு வந்து சத்தமெல்லாம் மறுபடியும் உள்ளே வைக்க சொல்லிட்டாரு. ஸோ லாயருடைய புத்திசாலித்தனம் எப்படிங்கிறது பாருங்கள். அது எப்படி எடுத்துக்கலாம், கிரிமினல் மைண்டு எடுத்துக்கலாம், புத்திசாலித்தனமான மைண்டுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது போலீஸ் திருடன் தாண்டினது போலீஸுடைய மைண்டு, போலீஸை தாண்டி லாயரனுடைய ஒரு மைண்டு. இது எல்லாத்த விட மோசமான ஒரு மைண்டு இருக்குது, ரொம்ப கிரிமினலான மைண்டு. அவங்க யாருன்னா ரைட்டர், நம்ம அனந்த கிருஷ்ணமார் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது யார்? ஒரு கதைக்கு வேணும்னா திருடன் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அதை எப்படி போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். லாயர் கேரக்டர் வந்ததுனால அதை உடைக்கிறதுக்கு லாயருக்கு உண்டான மூளை, அதுக்கு உண்டான டைலாக் அதெல்லாம் போடுறதும் நம்ம தான் பண்ணணும். இத்தனையும் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ரைட்டருங்கிறவங்க வந்து பேர் வாங்க முடியும். ஸோ சினிமாவில் வந்து ரைட்டர் அப்படின்னு சொல்லும்போது அனந்தகிருஷ்ணன் அவர்கள் அந்த ஃபஸ்ட்டு படம் அது பார்த்தேன். அதில் வந்து அந்த க்ரைம் நான் எடுக்கிற படம் வேறு, நான் பார்க்குற படம் வேறு. என் லைப்ரரிக்காரனை சொல்லுவான் பூர்ணிமா கிட்ட, எங்கள் சம்மந்தமே இல்லை சார், எப்போ பாரு கத்தி துப்பாக்கி இது இருக்கிற படமாக எடுத்துகிட்டு போகிறாரு, ஆனால் அவர் எடுக்கிற படத்தில் அதெல்லாம் வர்றதே இல்லையே அப்படின்ட்டு. எனக்கு சினிமா பார்க்குறதுனா ஃபைட்டு கீட்டு இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் படம் பார்க்குறேன். ஆனால் இவர் அனந்தகிருஷ்ணன் அந்த ஃபஸ்ட்டு படம் செய்யும்போது பார்த்தா அதில் வந்து பிளானிங்கு அதெல்லாம் பண்ணுறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இப்போது சினிமாவில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், ஒன்று ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும், இல்லைன்னா சொல்கிற விஷயம் வந்து சொல்கிற விதம் இருக்குல்ல அது புதுசாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இதை விட்டு வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ புதுசாக கிடைக்கலன்னா கூட சொல்கிற விதம் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அவர் இந்த மெட்ரோ படத்தில் வந்து அவருடைய அந்த ஸ்கிரிப்டில் வந்து அவன் எப்படி திருடுறான், அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் அதுக்கு நடுவுலேயே லாஸ்ட்டில் அந்த சென்டிமெண்ட் வந்து வச்சுருந்தாங்க, இந்த மதர் அந்த சென்டிமெண்ட் வச்சு, அப்புறம் பிரதருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இது. ஸோ என்னென்ன எமோஷன் கொண்டு வர முடியுமோ அனந்த கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகாக அதில் பண்ணியிருந்தார். நான் ஃபோன் பண்ணி பேசினேன்னு நினைக்கிறேன், இல்லை ஆமாம், ஆளை இப்போ தான் பார்க்குறேன் நான். ஆனால் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஸோ இதில் வந்து இப்போ ராபர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காருங்க போது நிச்சயமாக நிறையா ராபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதில் என்னென்னா சுவாரஸ்யம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த திருடுறவன் எப்படி திருடுறான் அப்படிங்கிறது, போலீஸ்காரன் எப்படி போய் பிடிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே அது மூளைக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி அந்த க்ரைமில் வந்து எதுவுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் ராபர் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் வந்து ஒன்றுமே எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அனந்தகிருஷ்ணனுக்கு ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்லணும். என்னென்னா அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு படம் கொடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அது பெரும்பாலும் அப்படிலாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அந்த மாதிரிலாம் நடக்காது. ஆனால் அவர் வந்து உதவியாளருக்காக வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கவிதா அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து அவர் எந்த அளவுக்கு இவர்கிட்ட சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் இவர் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார் அப்படிங்கும்போது அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில். இப்போ நானே வந்து பார்த்திபன் தான் நான் தான் பூஜை போட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் வேறு சில காரணங்கள்னால படம் வந்து செய்ய முடியாமல் போச்சு. அப்புறம் பார்த்திபனுக்கு அப்புறம் பாண்டியராஜனே என்னோடய பேனரில் வந்து அவனும் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன். ஒரு 2-3 படம் பார்த்திபன், தாய் குடமே, கபடி இதெல்லாம் வந்து எப்போது சும்மா இருக்கும்போது யோசிச்சு வைப்போம். அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனி போய் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இந்த ஒரு ஏஜ் தாண்டியாச்சுன்னா இப்போவும் போய் லவ்னு சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாண்டியராஜன் இவங்கெல்லாம் வரும்போது சரி இந்த கதை இன்னைக்கு பண்ணுறா இது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அசிஸ்டண்ட்டுகளுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டுக்குள்ளே. ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்காக வந்து ஒரு படத்தை பண்ணி அவரே வந்து சான்ஸ் கொடுத்து மட்டும் இல்லாமல் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காகும் போது எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கவிதா அவர்களுக்கும் சரி, ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி, தயாரிப்பாளரும் அவங்க தயாரிப்பாளருக்கு முறையில் அவங்க சக்ஸஸ் ஆகணும். அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து வாழ்த்து சொன்னதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் எல்லா அந்த